ஹாய், வித்யாஸ்ரீ சுப்ரமணியம். தாட் ஃபார் த டே. ஒரு நல்ல ஸ்டூடெண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம ஊரில் படிக்கிற மாதிரி 10th 12th எல்லாம் படிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்னா யார், அவங்க எந்த மாதிரி செயல்கள் செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க படித்ததை ரிப்பீட்டடாக படிச்சுட்டே இருப்பாங்க. அப்புறம் அவங்க அதிக நேரம் அவங்க நேரத்தை படிக்கிறதுலையும் அந்த சப்ஜெக்டை புரிஞ்சுக்கிறத மெமரைஸ் பண்ணுறதுலையும், மெமரியில் இருக்கிறதான்னு செக் பண்ணுறதுக்கு அவங்க எழுதி பார்க்குறதுலையும் அவங்க அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பார்த்திங்கன்னா படிப்பாங்க, எழுதுவாங்க, படிப்பாங்க, எழுதுவாங்க. ஏன் படிக்கிறது மட்டும் நிறுத்தாமல் ஏன் எழுதுகிறாங்க அப்படின்னா, மெமரியை மட்டும் அவங்க நம்பாமல் ஹேண்டில் இருக்கிற ஸ்பீடு, மசில் மெமரி, ஒரு விஷயத்தை எழுதணும் அப்படின்னா கையும் அந்த அளவுக்கு அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணணும், கோஆர்டினேட் பண்ணணும். அப்போ தான் அவங்களோட கம்யூனிகேஷன் எஃபெக்டிவாக இருக்கும். அதனால் அவங்க திருப்பி எழுதி பார்ப்பாங்க, படித்து பார்ப்பாங்க. இப்போது அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க கண்டிப்பாக சக்சீட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரைட்டிங் ப்ராக்டிஸ் இருக்கும், மெமரைஸும் பண்ணியிருப்பாங்க, படிச்சிருப்பாங்க. இது ரொம்ப முக்கியம். இப்போது நம்ம வாழ்க்கையில் பல விஷயங்கள் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, புக்கை படிக்கிறோம், நிறைய விஷயத்த கேட்குறோம், நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறோம், ஃபோனில் பார்க்குறோம், பலர் சொல்கிறத கேட்குறோம். ஆனால் இதை மட்டுமே நம்பி நம்மளோட வாழ்க்கை சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா, இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஏன் அப்படின்னா, நமக்கு நிறைய விஷயங்கள் தோணும். ஆனால் அந்த விஷயங்களை நம்ம ஒரு இடத்துல எழுதலை அப்படின்னா கண்டிப்பாக அதை நம்மளால் நம்ம மெமரியிலேருந்து அந்த தேவையான டைமை ரிஸ்டோர் பண்ணவே முடியாது. நீங்கள் உங்கள் மெமரியை மட்டுமே நம்பி உங்களோட செயல்களையோ, உங்களோட திட்டங்களையோ, உங்களோட பிளானையோ, உங்களோட ட்ரீமையோ உங்கள் மெமரியில் இருக்கிறத வச்சே நம்ம வாழ்க்கையை ஜெயிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. நீங்கள் எதை நினச்சாலும், எதை நீங்கள் பண்ணாலுமே தயவு செய்து ஒரு நோட் புக்கில் ஒரு ஜேர்னலாக எழுதுங்க. இந்த ஜேர்னலிங் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்களை கொடுக்கும். மெயினாக உங்களோட ட்ரீம், உங்களோட பிளான், உங்களுக்கு திடீர்னு ஒரு ஸ்பார்க் வரும் பாருங்கள். எங்கள் அண்ணன் தான் சொல்லுவாங்க, உன்னோட ஒவ்வொரு ஸ்பார்க்கையும் நீ எழுது. சம்டைம்ஸ் அதுவே ஒரு $10 million பிஸ்னஸாக கூட இருக்கலாம். அது ரொம்ப முக்கியம் அப்படிம்பாங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் எழுதணும். கைப்பட ஒரு பேனா வச்சு, ஒரு நோட் புக் வச்சு எழுதுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த எழுதுறது தான் உங்களுக்கு ஐடியாஸ் பெட்டராக கிடைக்கும். ஸோ மெமரியில் இருக்குது, எனக்கு மெமரியிலேருந்து நான் ரிட்ரீவ் பண்ணிக்க முடியும், என்னோடய ஞாபகத்துலேருந்து கண்டிப்பாக கொண்டு வர முடியும்னு சொல்லிட்டு அதை நம்பி, உங்களோட மெமரியை நம்பி நீங்கள் எதையுமே சாதிக்கணும்னு நினைக்காதீங்க. ஓகேயா?